துலாம் ராசியோட அதிபதியாகிய சுக்கிரனே வந்து 12ஆம் இடத்துல நீச்சமா போய் சனி பார்வை பெற்று செவ்வாய் பார்வை பெற்றிருக்கிறது கொஞ்சம் ஜாதகர், அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி வந்து பாதிப்புள்ளா இருக்கிறார், நீச்சமாகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் குரு செவ்வாய் சனி செவ்வாய் பார்வை பெறுகிறார். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக எடுத்தமா கவுத்தமானு செய்யாமல் கொஞ்சம் விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரருக்கு இருக்கு. இல்லை கொஞ்சம் அதிகமாக கோவப்பட்டு இன்ஸ்டிங்டிவாக எமோஷ்னலாக அவசரப்பட்டு செய்யும் பொழுது சில விஷயங்கள் சரியாக வராது. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 2ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது அருமை. ராகு வந்து 5லிருந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயமாக வச்சிருக்கிறார். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்துல வருவது தொழில் வேலை அமைப்புக்கு நல்லது. குருவோட செய்கிறார். புதனும் வந்து குருவோட சேர்றார். ஸோ சூரியன் புதன் குருவோட சேர்ந்து 10ஆம் இடத்துக்கு வருவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் முதலே சொன்ன மாதிரி இருந்தாலும் சில வேலை நிமித்தத்தில் தொழில் நிமித்தத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டு இருக்குது. அதை நோக்கி நீங்கள் செய்யும் பொழுது அதிகமாக ஸ்ட்ரெஸ், அதிகமான உழைப்பு செய்ய வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ புதன் நன்றாக குருவோட சேரும் பொழுது மாணவர்களுக்கு நல்ல ஒரு மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய இளைய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு டைம், நல்லா வந்து படிக்கக்கூடிய அமைப்பு, நல்லா நிமிடத்தும் படிக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதில் கெட்டிக்காரத்தனமாக வரக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஆளுமை, ஒரு செயல்திறன், ஒரு ப்ரமோஷன், ஒரு டெவலப்மெண்ட், அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், வேலையில் தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, அது மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அந்த சூரியன் வந்து 10ஆம் இடத்துக்கு வருவதனால ஒரு உங்கள் முயற்சி வந்து திருவினையாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ என்னடா அது, ஒரு பக்கம் ராசி அதிபதி வந்து பிரச்சனையாக இருக்குது, ஒரு பக்கம் 10ஆம் இடம் நல்லா இருக்குன்னா அதுதான் ஜாதகம் வந்து முரண்பாடானதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வந்து கஷ்டப்படணும், நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது, நம்ம அலட்டிக்க கூடாதுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. செஞ்சோமா வந்தோமா அது என்ன நடக்குதோ அது நடக்கட்டுங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஏன்னா மைண்டு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், பேர்ன் அவுட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்க்கும் பொழுது ரியாலிட்டியில் வந்து அவ்வளோ பேடாக இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிப்போம். ஏன்னா அந்த ராசி அதிபதி தான் வந்து அந்த ராசி ஆள்றாங்க இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் அப்படி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கும் பொழுது, வெளியில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற பொழுது, வெளி மாநிலம், வெளிநாடு அல்லது ஒரு வியாபார விஷயமா, வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள், ராத்திரி நேரம் இரவு நேரம் போகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடியது, பெண்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள், குடும்பத்தில் பெண்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. காதல் விஷயங்கள் கை கூடுறது, கள்ளக்காதல், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து சனி செவ்வாய் பார்வை இருக்கிறனால கொஞ்சம் நட்பாக பழகிறது, திடீர்னு ஒரு வேற மாதிரி போகிறது, அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம். அதனால தான் முதலே சொல்லிட்டேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம இன்ஸ்டிங்க்ட்டுக்கும் எமோஷனுக்கும் இடம் கொடுத்தோம்னா கொஞ்சம் வம்பு பிரச்சனையில் போய் மாட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழில் முனைப்பு, வேலை முனைப்பு, அந்தஸ்தில் உயர்வு, அது மாதிரி வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக பெட்டராக தான் இருக்குது. அதே சமயத்தில் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா தலையாட்டிட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வீண் வாக்குவாதம், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்காமல் வாக்குவாதமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு எது மாதிரியான அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய இப்போ நம்ம பேசின தசநாதன் புக்திநாதன் வந்து ஜாதகத்தில் இப்போது கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கார், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புது, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட ஜாதகத்துக்கு நல்லதாக இருக்கிறது, நம்ம கர்மாக்கு அலைன் ஆகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல், அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல், ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் எப்படி இருக்குது, பலாயிரக்கணக்கான ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு, இந்த தசாபுக்திகள் போகும்பொழுது எது மாதிரி பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம திட்டமிட்டுக்கலாம், எது மாதிரி ஒரு முயற்சிகள் போய்க்கலாம், எது நமக்கு ஆகாது, எது நமக்கு தகுந்ததாக இருக்குதுங்கிறத நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கற்றுக்கிறதுனால அது மூலமாக ஆலோசனை பெற்று உங்களுக்கு வந்து எது மாதிரி திசை போயிட்டுருக்கு, உங்களுடைய நேர்த்தியான
இன்டென்ஷன்ஸ் என்ன, அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி டைம்லைன்ஸில் வந்து நமக்கு அது மாதிரி விஷயங்கள் காட்டுது, எது வந்து உடனே நடக்கக்கூடியதாக இருக்குது, எதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்மளுடைய யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான படிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.